கத்தோலிக்கல இன்னும் நம்ம அந்த புதிய வருஷத்துக்குள்ள போது சரியா 15 விடங்கள் இருக்குது. ஆமே 11:45. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் புதிய வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றியோடு கூட நன்றி பலியோடு கூட ஆண்டவர் சமூகத்துல போகிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் இந்த வாழ்க்கையுடைய இந்த வருஷத்தை அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இந்த ஜனவரி இந்த வருஷத்தோட ஜனவரி 1ஆம் தேதி நாளையிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த வருஷத்தை நம்ம துவக்கணும். ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுத்தாரு. அந்த வருஷத்துக்கு ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் எவ்வளோ நன்மை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாட்சிகளை நீங்க சொல்லும் போது மிக நேர்த்தியாக அழகாக அந்த காரியங்களை சொல்லி ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க, நன்றி சொன்னீங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்து ஆண்டவரே எவ்வளவா என் வாழ்க்கையில நன்மை செஞ்சிருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை நினைங்களா, என்னங்க போன வருஷம் மாதிரி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தாங்க இந்த வருஷம் இருந்தது. இன்னும் சிறப்பா ஒண்ணும் இல்லைங்க. அதே சம்பளம், அதே காரியம் தான், அதே தான். ஏதோ லைஃப்ல நான் என்ன பண்ணிட்டு இதை தள்ளிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, இன்னைக்கு நீங்க ஜீவன் சுக பலனோடு கூட இருக்கிறதே பெரிய ஆண்டவர் கிருபை. நீங்க அதுக்காகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஆமா பாருங்க, இப்பெல்லாம் மரணம் எல்லாம் சடுதியில வருகிறது. வியாதி எப்படி வருதுன்னே தெரியல. திடீர்னு நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு வியாதி வருகிறது. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு கேள்விப்பட்டோம்னா இந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்றோம், நியூஸ்ல கேள்விப்பட்டோம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகவனை கத்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கத்தர் தந்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார், பெற்றோரை கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல ஒரு வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல 3 பேர் நல்ல சாப்பிட வரக்கூடிய பாக்கியத்தை கத்தர் தான் பண்ணுகிறாரு, கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், இதுவரை நடத்தி வந்திருக்கிறார், நல்ல நடப்பதற்குரிய கால்களை கத்தர் கொடுத்திருக்கிறார், கரங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல தெளிவான மனநிலையை கத்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஐக்கியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு விசுவாச கூட்டத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு உங்களோடு எப்போது ஐக்கியமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை சபையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் நானும் எவ்வளவாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதாக இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எல்லாரும் இருந்து நிற்கலாமா? ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நன்றியோடு ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி மட்டும் சொல்லுங்க. இந்த பழைய வருஷத்தை நீங்க துவக்கும் போது thank you Lord, I thank you, we thank you. நாங்க குடும்பமா நன்றி சொல்றோம். ஆண்டவரே, தகப்பனே, நீ தந்த நல்ல பலனுக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம புதிய வருஷத்துக்குள்ள போக போகிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த பலனைய சுகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரே. வாய்களை கொண்டு திறந்த ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லலாமா? இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே. ஜீவன் சுக பலனை கத்தர் தந்தீரே, கிருபையை கத்தர் தந்தீரே. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்துக் கொண்டீரே, நல்ல குடும்பத்தை கத்தர் தந்தீரே. ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, தகப்பனே, வேலையை கற்றுக் கொடுத்தீரே, நல்ல ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்தீரே, நல்ல சுகங்களை கற்றுக் கொடுத்தீரே. I thank you Lord, thank you Jesus. சொல்லுங்க, thank you Jesus. இயேசுவா, உங்களுக்கு நன்றி. இயேசுவே, உங்களுக்கு நன்றி. மைனர் பண்ணுவாங்க. விவரண நன்றி வாரி வீட்டம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி வாரி வீட்டம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே.
சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். சிறந்த முறையிலே உறவெடுத்தோ, சிலுவை ரத்தமே சிந்தினீரே. சிறந்த முறையிலே உறவெடுத்தோ, சிலுவை ரத்தமே சிந்தினீரே. கர்த்த குழந்தைகள் மறித்துவிட்டு, எதிரி நுழையாமல் காத்துக்கொண்டீர். கர்த்த குழந்தைகள் மறித்துவிட்டு, எதிரி நுழையாமல் காத்துக்கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்றி செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. வாழும் கண்களை கண்டீரையா, வாழும் உதடுகள் கண்டீரையா, வாழும் கண்களை கண்டீரையா, வாழும் உதடுகள் கண்டீரையா, ஒழிக்கும் கால்களை கண்டீரையா, ஓடும் கால்களை கண்டீரையா, ஒழிக்கும் கால்களை கண்டீரையா, ஓடும் கால்களை கண்டீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல ஒரு தீர்த்தமே, வாழ தேவையான வசதி. நல்ல ஒரு தீர்த்தமே, வாழ தேவையான வசதி. நடுமையாகவே நம்மை வைத்தீர். கடலே இல்லாமல் வாழ வைத்தீர். நடுமையாகவே நம்மை வைத்தீர். கடலே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கரங்களை தட்டி நாமத்துக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுப்பா நன்றி. நல்ல ஒரு வீடு தந்தீங்களே, வாங்குறது தேவையான வசதி கொடுத்தீங்களே, நல்ல ட்ரெஸ் போட நீங்க கொடுத்தீங்களே, நல்ல சாப்பிட உதவி செஞ்சீங்க. அப்பா நன்றி ஏசப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உங்க சம்பாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க சம்பாதிக்கிறதா நினைக்கிறீங்கன்னு, சம்பாதிக்கிறதுக்கு பேங்க்ல கொடுத்தவர் கர்த்தர். அந்த பேங்க்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க வாயை திறந்து. ஓ ஓ நன்றி 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 நன்றி. இவராம் சந்தரமரகதரா இவராகனியா பரவேலே துரவலமபலரா. நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிறது நன்றி சொல்லுங்க. உங்க பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பெற்றோருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா நல்ல தகப்பன தாயை கற்றுக் கொடுத்தீரே நன்றி. நல்ல கணவர் கொடுத்தீரே நன்றி. நல்ல மனைவியை கொடுத்தீரே நன்றி. நல்ல பிள்ளையை கற்றுக் கொடுத்தீரே நன்றி. நல்ல வேலையை கொடுத்தீரே நன்றி. நல்ல வீட்டை கொடுத்தீரே நன்றி. நன்றி. நன்றி 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 அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya.
இடத்துல நினைவோம். 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா புதிய வருஷத்துக்குள்ள போற நன்றி, புது வருஷத்தை கத்த கொடுக்கிறேன் நன்றி, புது வருஷத்தை கத்த தருகிறேன் நன்றி, இந்த வருஷம் எல்லாம் என் கூட இருக்க போகிறேன் நன்றி, இந்த வருஷம் எல்லாம் எனக்கு ஆசீர்வதிக்க போகிறேன் நன்றி, இந்த வருஷம் எல்லாம் எனக்கு நல்ல வேலை கொடுக்க போகிறேன் நன்றி. ஓ ஹalleluya சதரமரமரமரா நன்றி இயேசுவே. புதிய நாட்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை காணும் தேவா, புது வேதனை காணும் தேவா, புது கிருபை காணும் தேவா, புது வேதனை காணும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். குடும்பத்தை
God. அப்பா தகப்பனே நாங்க புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். கரங்களை தட்டி பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ராஜா நன்றி, கர்த்தாவே கர்த்தா நன்றி, காருண்யரே நன்றி, தேவாதி தேவனே நன்றி, மகிமை ராஜாவே நன்றி, வாசற்றவரே நன்றி, அன்புள்ளவரே நன்றி, இரக்கமுள்ளவரே நன்றி. ஹalleluya. அவனே புதிய வருஷத்துக்கு ஆசீர்வாத வருஷமா இருக்கப்படுகிறதப்பா. எங்க திருச்சபைக்கு ஒரு எழுப்புகிற வருஷமா இருக்க போகிறது. எங்க குடும்பங்களுக்கு ஆண்டவரே செழிப்பின் ஆண்டா இருக்க போகிறது. எங்க குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஒரு மகிமை ஆண்டா இருக்க போகிறது. எங்க வீட்டாருக்கு ஆண்டவரே நன்மையை பெற்றுக்கொள்வது ஆண்டா இருக்க போகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya. சந்தரவலவலா ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்க ரட்சிக்கப்படாதவங்களா இந்த வருஷத்துல ரட்சிக்கப்பட போறாங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்களோ அவங்க ஆலயத்துக்கு வர போறாங்க. ஹalleluya. நன்றி 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 நன்றி. தகப்பனே நீ நன்மைகள் நாயகன் அல்லவா, நீ நன்மைகள் நாயகன் அல்லவா. நாங்கள் சோதரிக்கிற ராஜா நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகன் கலந்தபடி உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கடந்த ஆண்டெல்லாம் கண்ணாடி போல் காத்தீரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்ணாடி போல் காத்தீரே. புதிய ஆண்டை கண்டு புதியன செய்பவரே, புதிய ஆண்டை கண்டு புதியன செய்பவரே நாயகனே சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே உமக்காய் காத்திருந்து புதுவெள நடைகின்றேன், உமக்காய் காத்திருந்து புதுவெள நடைகின்றேன். உமையே பற்றிக் கொண்டு புதிய வருஷமே, உமையே பற்றிக் கொண்டு புதிய வருஷமே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கத்தக்கரம் என்னோடு இருப்பதை உணர்த்தி, கத்தக்கரம் என்னோடு இருப்பதை உணர்த்தி அநேகர் அறிக்கையிட அப்பாடிலும் செய்தீர், அநேகர் அறிக்கையிட அப்பாடிலும் செய்தீர் நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. ஹalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் நாங்கள் நம்புறோம் இந்த வருஷமாவது ஒரு விடுவு பிறக்காதான்னு கலைஞர் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வருஷம் மிகப்பெரிய அற்புதங்களை கற்றுக் செய்ய போறாரு. நீங்க எதிர்பார்ப்பதை காட்டுற அற்புத அடையாளங்கள் வழங்கப்படுகிறது. நீங்க கலைஞர்கள் கர்த்தர் புதிய வருஷத்தில் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நீங்க கலைஞர் ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு.
இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு விடுதலை வருஷம். கரங்க தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரே, நாங்கெல்லாம் உங்களுடைய சொன்னோமப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவள் வீட்டு ஆண்டவர் வீடும் அவள் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, குடும்பமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த இந்த வருஷத்துல கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இந்த நேரத்துல எந்த நிலையில இருந்தாலும் அவளை கொடுங்கப்பா, அவளை கொடுங்க. அவளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து மகிமையான காரியத்தை செய்ய போறீங்க. மகிமையான அற்புதமான வருஷத்தை செய்ய போறீங்க. விசுவாசிகள் கரங்களை மையப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ கர்த்தர் தர போகிறேன். ஆண்டவரே, அநேகருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறேன். அநேகருடைய கடன் பிரச்சனை கர்த்தர் உடைக்க போகிறேன். அநேகருடைய வியாதிகளுக்கு ஆண்டவரே மருத்துவத்துக்கு செலவு பார்க்கிற எல்லா ஆண்டவரே சாபங்களை கர்த்தர் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த வருஷம் மருத்துவமனைகளுக்கும் மருந்துகளுக்கும் போகிற பணம் ஆண்டவரே அதனுடைய சேமிப்புக்கு போகணும். விசுவாசிகள் கரங்களை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர்கள் நன்றி ஆண்டவரே. அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அநேகருடைய ஆண்டவரை வியாபாரங்களை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்பி மன மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்பி மகிமையான காரியத்தை செய்ய போகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. நன்றி 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 ஆண்டவரே. இந்த வருஷம் எங்க மக்களுடைய வாழ்க்கையில தகப்பனே, அவங்க ராஜாக்களை போல ராஜாத்திகளை போல அவங்க வாழ போறாங்கப்பா. அதற்காக நன்றி. அவங்க யாருக்கு கடன் வாங்க போறது இந்த வருஷத்துல, யாரு தலை விழுந்து நிற்க போறது இல்ல, யாரு ஆண்டவரை தகப்பனே அவங்களை அப்பமா நினைக்க போறது இல்ல, அவங்களை யாரும் அப்பமா நினைக்க போறது இல்ல. ஆண்டவர் ஒரு சாட்சியை திருச்சபை ஏற்படுத்த போகுது. நன்றி சொல்லி கரவை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் எங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் வாகனத்துல போகும்போது வரும்போதும் உங்களுடைய கரம் முன்பதும் பின்பதும் இடப்பக்கம் வளர்ப்பு சூழட்டு பாதுகாத்து வரட்டும். எங்க வீட்டை ஆண்டவரே உங்களுடைய ரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளுங்க. எந்த வாதைகள் வீட்டை அணுகக்கூடாது. எந்த ஆண்டவரை பொல்லாத கிரிகளும் எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது. உங்களுடைய நிழலால் அடைக்கல போகிறோம். உன்னதமானவருடைய சட்டைகள் நிழலால் அடைக்கல போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லா சாபங்களை கர்த்தர் உடைக்கிறபடியா ஸ்தோத்திரம். கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே போதை பழக்க வழக்கில் அடிமையா இருக்கிறவர்கள் இந்த வருஷம் மனம் திரும்பி கர்த்தருக்கு சாட்சியாய் மகிமையாய் வாழ போகிற கிருபைக்காய் கர்த்தர் நீர் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. வீடும் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம்ப்பா. இதில் வரவாமல் நினைத்த ஆண்டவர் இருப்பா. இதுவரை ஒருவன் எபினேஸ்வர் ஆண்டவரே, இதுவரை நடத்தின ஆண்டவர் பணியிடம் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு தாய் போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்த
பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். நன்றியோடு பேசுகிறீர்கள். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். மன விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி நன்மையினால் கர்த்தர் நிரப்பியிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எல்லாரும் கரங்களை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. புதிய வருஷத்துக்காக நன்றி. புதிய வருஷத்துக்காக நன்றி. இந்த வருஷத்துல புதிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. என் குடும்பத்துல செய்ய போவதற்காக நன்றி. என் வீட்டுல செய்ய போவதற்காக நன்றி. என் வேலையை செய்ய போவதற்காக நன்றி. என் பிள்ளைங்க வாழ்க்கையில செய்ய போவதற்காக நன்றி. ஆண்டவரே, என் புதிய அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கனமாகி ஒருவருக்கிறது இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்படியே உங்க பக்கத்துல உள்ளவங்க அப்படியே விஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. புத்தாண்டு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அம்மா மார்களுக்கும் ஐயா மார்களுக்கும் வெளியில இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா ஐயா அம்மா மார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல நினைப்பதை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய போறார். விசுவாசிகள் கைவந்தட்டியாக நன்றி சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இந்த வருஷம் எப்படி முன்னாள் இருக்கலாம், உலகம் என்ன பண்ணலாம், உலகத்துல என்ன நடக்கலாம், ஆனால் நீங்கள் நானும் ஆசீர்வாதமா இருக்க போறோம். கைவந்தட்டியாக நன்றி சொல்ல பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. Thank you Lord. Praise Jesus. Hallelujah. Hallelujah. யாவருக்கும் என் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக, திருச்செல்வத்தின் சார்பாக, திருச்செல்வர்கள் அனைவருக்கும் ஒரு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன். புதிய வருஷத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உங்களை நேர்மைப்படுத்துவார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் தொடர்ந்து புதிய வருஷ ஆராதனை நடந்து அப்படியே இருக்கிற கண்களை மூடுவோம், மனங்களை படிக்க முடியும் அப்படிங்க. இதெல்லாம் கண்களை மூடி அந்த போகிறோம். நன்மைகளை நாயகனே நன்மையோடு சோதரிக்கிறோம். 2024 முடிச்சு 2025 பிரவேசித்திருக்கிறோம். இந்த வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாத வருஷமா இருக்க போதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல ஆண்டவரே உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர்களுக்கு நீர் ஆசீர்வாதம் தரப்போகிறீர்கள். அதற்காக கோடான நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய ஒரு ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், வாசித்திருக்கிற வேத பகுதிகள், கேட்கிற வார்த்தைகள், கொடுத்திருக்கிற உற்சாகமான காணிக்கைகள் மற்றும் எல்லா பகுதியும் துவக்க முதல் முடிவு எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நீர் ஆசீர்வதித்தார். வந்திருக்கிற அடையாளங்களுக்காக நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். புதிய ஒரு ஆராதனைக்கான வேத பகுதிகளை வாசிக்கிறோம். எரேமியா 31 அதிகாரம் வசனம் 7 இருந்து 14 வசனங்கள். எரேமியா 31 அதிகாரம் 7 இருந்து 14. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எரேமியா 31 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14 வசனங்கள் முடிய. எரேமியா 31 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14 வசனங்கள் முடிய. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து
ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பதே. ஆமென். ஆமென். கர்த்தராமே திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுகிற இடங்கள அப்படியே நம்ம வரலாம். அப்பா நன்றி சொல்கிறோம். 2024க்காக நன்றி. 2025க்குள்ள எங்களை கொண்டு வந்து ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தங்களை தந்து கடந்த வருஷத்துல எப்படி எங்களை சுற்றுலாக்கி மதுவா இருந்து நடுவில் மகிமையாய் வாசம் செய்தீரோ, அதே போல ஆண்டவரே இந்த வருஷத்துல எந்த வாக்குத்தத்தை கற்று தருகிறேன் என்பதை நாங்கள் ஆவலோடு நாங்கள் அதை கண்டு கேட்டு அதை தியானித்து எங்கள் வாழ்க்கையில இந்த வருஷத்துல அபியாசப்படுத்தி அதை சுதந்திரமாக்கி கூட எங்களுக்கு உதவி செய்யலாம். தொடர்ந்து இந்த வாக்குத்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்துக்குள்ள சென்று அதை நாங்கள் சோதரிக்க எங்களுக்கு அனுப்பிடுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் எடுத்துள்ளோம். இயேசுவின் மூலமாக ஆமென். ஹல்லேலூயா. யாரும் ஆயிரத்தி வராதுங்க. ஆண்டவர் வருஷத்துல என்ன வாக்குத்த கொண்டு வராரு வாக்குத்த பார்க்கலாமா? ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குக்காக மறுபடியும் கர்த்தரை கர்த்தரை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2025வது வருஷத்துல நான் தேவன் நம்முடைய திருச்சபைக்கு தருகிறதான வார்த்தை வாக்குத்தத்தம், ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். கடந்த வருஷத்துல ஆண்டவர் சகரியா 2வது அதிகாரம் 3வது வசனம் நான் அவரை சுற்றி ஆக்கிய பதிலா இருந்து அவர் நடுவிலே மகிமையா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. நம்ம சுற்றி ஆக்கிய பதிலா இருந்தாரு. ஆண்டவர் மகிமையா என்ன பண்ணாரு மத்தியில வாசம் செய்தார். ஆண்டவருக்கு நன்றி. பாருங்க,
இந்த வருஷத்துல தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வாக்குறுத்தம், என் மக்கள் என் ஜனங்கள் நான் அழைக்கும் நன்மையா தான் சொல்லுவாங்க, திருப்தி ஆவார்கள். சரி, யார் ஆண்டவருடைய ஜனங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஆண்டவருடைய ஜனம்? நீங்கள் நானும் தான் ஆண்டவருடைய ஜனம். ஆனா வேறு சில குறியீடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனம் என்பது யார் என்று சொல்லி சில வரைமுறைகள் பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரைமுறைக்குள்ள நாம இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லிக்கலாம், நான் ஆண்டவருடைய ஜனம், கூட்டத்துல ஒருத்தர் பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். சில பேருக்கு டவுட்டா இருக்கும், நான் ஆண்டவருடைய ஜனமா அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு டவுட்டா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அந்த வரைமுறைகள் உங்களுக்குள்ள வரும். ஒருவேளை நீங்க நம்பிக்கையா இருந்தாலும் உங்களுக்கு அந்த வரைமுறைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர ஆண்டவர் தேர்வை செய்வார். பாருங்க, நிறைய இடத்துல ஆண்டவர் என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் மக்கள், என் பிள்ளைகள், என் தேசம் அப்படின்னு சொல்லுறத நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். யார் ஆண்டவருடைய ஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஜனத்துக்கு என்று சில விசேஷித்தமான தன்மைகளை கர்த்தர் என்ன பண்றாரா கொடுக்கிறார். முதலாவது ஆண்டவருடைய ஜனம் யார் தெரியுமா? அவருடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் தான் தெரியுமா? வாசிங்க சங்கீதம் 79 சங்கீதம் 13 வாசிக்க வரலாம். சங்கீதம் 79 13. அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம். ஆமென். உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய என்றென்றைக்கும் என்ன பண்ணுவோம்? புகழ்வோம். சங்கீதம் 33 பாட்டு வாசிக்க வரலாம். பாருங்க வாசிக்க, கர்த்தரை தங்களை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜனங்களுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆண்டவரை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கணும். இந்த வரைமுறைகள் எல்லாரும் விட்டமா? ஃபர்ஸ்ட் சைன் எல்லாரும் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லையா? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற. ஆமென். அப்ப நீங்க நான் யாரு? கர்த்தருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள், அவருடைய சுதந்திரவாளிகள். அவர் நம்மை அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய ஜனமாய் என்ன பண்றோம்? இருக்கிறோம். அப்ப அவருடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர் தெரிந்து கொண்டதுனால இன்னும் சில குவாலிஃபிகேஷன், இன்னும் சில வரைமுறைகள் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 8:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் ஆராதனை செய்ய, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை என்ன பண்ண பாருங்க. என் ஜனங்கள் நாம் எல்லாம் தெய்வமா கொண்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் தம் ஜனத்திற்கு சில வரைமுறைகளை, சில குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. முதல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அவர் என்ன பண்ண, அவர் ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருது நல்லதுதான். ஆனா அது ஆண்டவருடைய குவாலிஃபிகேஷன்ல வருது ரொம்ப கஷ்டம். வார சபைக்கு வருது நல்லதுதான், அதுவும் அவருடைய குவாலிஃபிகேஷன்ல வருது கஷ்டம். ஆராதனை என்பது அனுதினமும் அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சண்டே சர்வீஸ் வார சபைக்கு வந்துட்டு உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் ஆராதனை செஞ்சுட்டு மீதி 6 நாளும் இஷ்டம் போல ஆண்டவர் யாரோ நான் யாரோ வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையா இருக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அனுதினம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அவர் நினைக்கும் போது, அப்பா இயேசுவே நன்றி, எனக்கு ஜீவன் கொடுத்தீரே, எனக்கு நல்ல சுகங்களை கற்றுக் கொடுத்தீரே, எனக்கு நல்ல கிருபையை கற்றுக் கொடுத்தீரே, நல்ல ஆண்டவர் குடும்பத்தை கற்றுக் கொடுத்தீரே, நல்ல வேலையை கற்றுக் கொடுத்தீரே. நம்ம எப்பெல்லாம் சந்தோஷப்படுறோமோ அப்பெல்லாம் இயேசுவே நன்றி. துக்கமா இருக்கும் போதும் ஆண்டவரே இந்த துக்கத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை சந்தோஷிப்பிக்கும்.
அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை கொண்டு வருவதுதான் அவரை ஆராதனை செய்வது. ஆமென். அதே 9ஆம் அதிகாரம் யாத்திரை 9:1 அதான் சொல்றாரு. மோசே வந்து பார்வோன் என்ன பண்ணாரு சொல்ல வைக்க அதே வசனம் தான், அதே அர்த்தமுள்ள வசனம் தான். பாரு இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:21 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், உங்களை என்னை எதுக்கு ஏற்படுத்திருக்கிறார்? இந்த ஜனத்தை ஆண்டவர் ஜனத்தை எதுக்கு ஏற்படுத்திருக்கிறாரு? புதிய சொல்லி வரணும். We should praise always, every day. புரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நீ நிறைய பேர் ரொம்ப நாள் சபைக்கு வந்துருக்கீங்க. நான் உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா என்னுடைய ஆசை காட்டின ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்க அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறவராகும். வாராவார சபை கூடுதலை விட்டுவிடாமல் இருக்கிறவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக உங்களை என்னை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதற்காக ஏற்படுத்தினார்கள்? அவர் துணிக்க சொல்லி வருவதற்காக. இன்னொரு வசனத்தை வாசிங்க. இன்னொரு குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். யாத்திராக 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாருங்க, வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் எப்போது இருக்கும். ஆண்டுடைய ஜனனா ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. நம்ம நடையில, நம்ம பேச்சுல, நம்முடைய சுபாவத்துல, நம்முடைய எல்லா விதத்திலையும் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும். அவர் அதுதான் ஒருத்தர். அவர் நாம் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் போது அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணான்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. அது கூட நம்மளால முடிஞ்சது என்ன? கர்த்தருடைய ஜனத்துக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவன் 4 பேரும் அந்நிய தேசத்துல அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது, நேபுகாத்நேச்சாரை கொண்டு போகும்போது அவன் ஒரு சில வாலிபர்களை அவன் வந்து ராஜாங்கத்துக்கு ஒரு அரசு வேலைகளுக்கு அவங்களை கொண்டு வராங்க. அப்ப கொண்டு வரும்போது அவங்களுக்கு நல்லா ட்ரைன் அப் பண்ணுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும் போது சாப்பாடு எல்லாம் வித்தியாசமா வருது. இவங்கெல்லாம் எது பிரதிஷ்டை பண்ணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல அவங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்களோ அந்த சாப்பாடு சாப்பிடுறது வருது. அவங்க ஒரு வித்தியாசத்தை காட்டினாங்க. அப்பா நாங்க வேற மாதிரி, நாங்க இதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அவங்க வித்தியாசத்தை காமிச்ச உடனே தேவனோட வித்தியாசத்தை காமிக்கிறாரு. நம்ம சொல்றான் 10 நாள் டெஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வெறும் நாங்க கேட்கிற சாப்பாடு மட்டும் எங்களுக்கு கொடுங்க, இந்த சாப்பாடு வேணாம். 10 நாள் கழிச்சு எங்களையும் மற்றவங்க டெஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. 10 நாளுக்கு அப்புறம் இவங்க சாதாரண சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. ஆனா இவங்க 10 மடங்கு அவர்களை காட்டிலும் பலத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் எல்லாவற்றிலும் சிறந்து காட்டினாங்களாம். ஒரு சின்ன வித்தியாசத்தை இவங்க காட்டினாங்க, பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டினார். அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம வாழ்கிற மற்றவர்களோடு கூட நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய ஜனம் அப்படின்னு ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டினா போதும், பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவாரு. ஆமென். பெரிய வித்தியாசத்தை காட்டுவார். இன்னைக்கு பயம், ஐயோ எல்லாம் சொல்லிடுவாங்களோ, என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, என்ன ரொம்ப அவங்களுக்கு இது பண்ணிடுவாங்களோ, தப்பா நினைச்சிட்டு போறாங்க. தப்பு இல்லை. அதுக்காக நம்ம அவங்க செய்யற எல்லா பாவத்துக்கும் உடன்பட முடியாது. கர்த்தருடைய பிள்ளை. அடுத்த ஒரு குவாலிஃபிகேஷன் பாருங்க. சங்கீதம் 85 சங்கீதம் 2 வசனம். எதுவரைக்கும் நீங்கள் ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி. ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் கர்த்தர் தான் பண்ணிக்கிறாரா? யாருமே பாருங்க. இந்த பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தூங்குறவங்க லைட்டா கை தட்டி நீங்க ஒரு நீதிமா சொல்லுங்க. நீங்க ஒரு தூங்காதீங்க சிஸ்டர், நீங்க யாரு?
நீதிமான். தூங்கல, யாரும் தூங்கல, தூங்காதீங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம ஜனத்துடைய நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். நாம எல்லாம் குற்ற மனசாட்சியா இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், அக்கிரமங்கள்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். நம்ம மேல இறக்க வச்சிருக்கிறார், தெருவ வச்சிருக்கிறார், தயவு வச்சிருக்கிறார். நமக்கு எப்போதும் நீடிய மன்னிப்பும் தயவும் நம்ம மேல எப்போதும் என்ன பண்ணுது இருக்கு. ஏன்னா நம்ம யாரு? அவருடைய. கடைசியா ஒரு கருத்து சொல்ற ஜனத்துக்குள்ள ஒரு வித்தியாசத்தை உபாகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க வரலாம். நம்ம யாரா? நம்ம யாரு? பரிசுத்த ஜனம். ஆண்டவருக்கு நம்ம யாருங்க? பரிசுத்த ஜனம். நம்மெல்லாம் பரிசுத்தமான மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் நம்ம கிரியைகளுக்கு தக்கதான பரிசுத்தத்தை ஆண்டவர் கொடுக்கல. பரிசுத்தத்தை கொடுத்துட்டு இந்த பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணா போதும். நம்மலாம் பாதுகாத்துக்கிட்டா போதும். ஒண்ணுல எல்லாருக்கும் நல்ல ஒரு சூப்பர் ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துட்டு இந்த ஒயிட் ட்ரெஸ் தான் பண்ணக்கூடாதுங்க, அழுக்கு படவே கூடாது. அப்படிதான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பரிசுத்தம் என்கிறதான ஒரு உடையை நம்ம கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது? பழைய வாழ்க்கைக்கு சேரு, சகதி, அழுக்கு இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இதுதான் கர்த்தர் என்ன பண்ணாரா விரும்புகிறார். இப்போ அவருடைய ஜனம் இருக்கிற நாம என்ன செய்யறதுமா? ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? கடைசி அதை வந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து ஒரு வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் மறந்துட்டேன். அவருடைய ஜனமாய் நம்ம என்ன பண்ணோமா? அவருடைய செவி 81:13 வாசிக்க வரலாம். சங்கீதம் 81:13. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழியில் நடந்தால். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாருங்க, என் ஜனம் எனக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுத்து என் வழியில நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு. ஆமென். சரி, இப்போ ஆண்டவருடைய ஜனத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். ஆண்டவருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, என்ன செய்யறாரு? என்ன வாசிக்கிறார்? நன்மை தருகிறார். நன்மைனா என்ன? நன்மைனா என்ன? முடிக்கிறீங்க. பாதுகாப்பு, நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த நம்ம வாசித்த அந்த வேத பகுதியிலேயே எண்ணெய், அப்புறம் என்னென்னவோ சொல்றாரு. அந்த வசத்தை வாசித்து வரலாம். 10 வாசிங்க. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு என் மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக என்ன பண்ணுவாங்களா? இது மட்டுமா நன்மை? இது நிறைய இருக்கு. சிம்பிளா ஒரு கருத்து வாசிக்கலாமா? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24வது. பாருங்க, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிறோம், அவனுக்கு வேற எந்த நன்மையும். மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? நல்லா சாப்பிடணும். நல்லா குடிக்கிறதுனா அந்த குடி இல்லை,
புளி போட்டுதுன்னு அந்த அப்படி புளித்துனா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வரும். பிரயாசத்தின் பலன் என்ன பண்ணுமா? ஆமா, அனுபவிக்கணும். நமக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோமோ, இன்னைக்கு நிறைய நம்ம பிரயாசங்கள்லாம் யாரும் இருக்க போகுது. கடன்காரனுக்கு வட்டி கொடுத்துருக்கிறோம், மருத்துவமனைக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம், தேவையில்லாத செலவு தான் போய் கொண்டே இருக்கிறது. ஆனா நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அவ்வளவு பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரா தருகிறார். இன்னொரு அதிலே பிரசங்கில வாசிக்க வரலாம். 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. பிரசங்கி 3:12. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பாருங்க இன்னொரு நன்மை சொல்றாரு. மகிழ்ச்சியா இருக்கணுமா, உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணுமா, மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். அதான் நன்மை. சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம உயிரோடு கூட இருக்கும் போது மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். அதுக்கு அடுத்த வசனத்துல நான் வாசித்த முந்தின வசனத்துல அப்படியே ஒப்பனையா வரும். 13 வாசிங்க. தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய நன்மை. அல்லேலூயா. நீங்க படுகிற எல்லா பிரயாசத்தின் பலனையும் நீங்க அனுபவிக்கணும். ஆமென். நீங்க நிறைய நம்ம பிரயாசம் போறோம், உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனா தேவையில்லாம வட்டி கொடுத்துருக்கோம், தேவையில்லாம மருத்துவமனையில் கொடுத்துருக்கோம். எங்க போதுன்னு இந்த பணம் என்ன பண்ணல தெரியும். நீங்க ஆண்டவர் 2 வருஷம் விட மாட்டார். வழிபடுறீங்களா? ஆண்டவரே, பணம் பிரயாசத்துக்கு போல இனி வட்டிக்காரனுக்கு போக போறது இல்ல. என் பிரயாசத்துடைய பலன் எந்த மருத்துவமனைக்கு போக போறது இல்ல. என் பிரயாசத்தின் பலன் நானும் வீட்டாரும் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தருகிற நன்மை, அதுதான் உண்மையான நன்மை. அந்த பிரயாசத்தின் பலன்ல, அந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுல, அதுல புசிக்கிறதுல, குடிக்கிறதுல எல்லாம் அடங்கு. கோதுமை, எண்ணெய், ஆட்டுக்குட்டி எல்லாம் என்ன பண்ணுது, கட்டுக்குட்டி எல்லாம் என்ன பண்ணுது, அடங்குகிறது கர்த்தருடைய பிள்ளை. நல்ல சாப்பாடு ஆண்டவர் தருவார். நம்ம உழைப்பதற்கு நல்லா நீங்க நிறைய பேர் யாரை குறிச்சவங்களுக்கு யாருக்கு பேசுன்னு சொல்லி நினைவு. யாரோ ஒருத்தர் வந்து கோடீஸ்வரனா, ஆனா சாப்பாடு எங்க போகுது, கழுத்தொழில போய் நம்ம குறை சொல்றோம்னு சொல்லுது. பாவம் அவங்க நினைவு பாருங்க, அவ்வளவு பணம் இருந்தும் அவ்வளவு என்ன பண்றீங்க, அவங்களுக்கு பரிதாபம் பரவாயில்லை. நான் அந்த ஒரு இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாங்க, நான் நல்லா வாயால் நான் ருசித்து சாப்பிட போயிடுச்சு. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு நல்லா ஆண்டவர் சாப்பிட வச்சிருக்கேன். அல்லேலூயா. கண்டதை திங்கிறோம் அப்பெல்லாம், அப்படிதான். ஸ்வீட் சாப்பிடாதுன்னா அப்பதான் ஸ்வீட் சாப்பிடுவோம். என்ன போட்டு அதிகமாக எடுக்கூடாதுன்னா எண்ணெய் நல்லா ஊற்றி கடாயில போட்டு வறுத்து நல்லா சாப்பிடுவோம். கறியெல்லாம் கொஞ்சம் 40 வயசு ஆனாலே கறியெல்லாம் பண்ணிருங்க குறைச்சிக்கின்றாங்க. நம்ம ஆளுங்க 40 வயசுக்கு மேலதான் எடுத்து வாங்குறது. அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவர் அந்த மாதிரி சாப்பிட வருவார் வருஷத்துல. ஆமென். நல்லா சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு எந்த குறைவும் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சரி பாருங்க, இதுதான் நன்மை. ஆண்டவர் இதுதான் என்ன பண்றாரு, நன்மையை கர்த்தர் என்ன பண்றாரு, தருகிறார். இந்த நன்மையை யார் தர்றது? பக்கத்து வீட்டுக்காரனா, நீங்க வேலை செய்யற ஓனரா, இல்ல நீங்க சம்பளம் யாருக்கு வாங்குறீங்களோ இந்த சம்பளம் கொடுக்குற முதலாளியா? யார் தருது? அவங்களாம் கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க, மறுநாள் என்ன பண்ணுவாங்க, போதும் உனக்கு கொடுத்தது போதும், நீ வாங்க போனஸ் போதும், நீ வாங்க எல்லா இன்சென்டிவ்ஸ் போதும், இன்கிரிமெண்ட் போதும், எல்லாம் போதும்னு சொல்லுவான். ஆனா கொடுக்கிறது யாருங்க? ஆண்டவர். கர்த்தர் தருகிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய பேர் என்ன தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை.
85 பாட்டு வாசிங்க சங்கீதம். கர்த்தர் நன்மையானது என்ன பண்றாரா? தருவா. 119 68 வாசிங்க. சங்கீதம் 119 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அவர் யாருங்க? அவரு நல்லவர், நன்மை செய்கிறவர், நன்மையின் உறைவிடம் அவர். நிறைய வசனங்கள் இருக்கு. நான் நேரம் இல்லை, நான் கொஞ்சம் சீக்கிரமா நான் அதை முடிக்கிறேன். கொஞ்சம் வேகமா வந்து வாசிங்க. ஏன்னா இந்த வசனங்களை வாசிக்கும் போதுதான் நமக்குள்ள விசுவாசம் வரும். நம்முடைய ஜனத்தை அவர் எப்போது ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 32:9 வாசிக்க பார்க்கலாம். நன்மை தருகிற ஜனத்துக்கு ஆதியாகமம் 32:9. உனக்கு நன்மை செய்வேன் என்னுடைய சொல்லீரே அப்படின்னு யாக்கோபு என்ன பண்றாரா? நம்முடைய மக்களை எப்போது நன்மை செய்வேன்னு சொல்றாரு. யாத்திராகமம் 1:20 மருத்துவச்சிகளுக்கு என்ன பண்ணாரா? அதாவது பாருங்க, கர்த்தர் ஏன் வசனங்களை வாசிக்க வைக்கிறேன்னா, இந்த வசனங்கள் ஆண்டவர் நன்மை செய்கிறார் என்பதுல அதுல ஒரு உறுதித்தன்மை என்ன பண்ணுது? வெளிப்படுத்துகிறது. அவர் நன்மை கொடுக்க நன்மை. சங்கீதம் 31 சங்கீதம் 19 வாசிக்க போகலாம். வேகமா வாசிக்க 31:19. நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற எவ்வளவு நன்மை உண்டு பண்றவர் யாரு? யார் நன்மை உண்டு பண்றவரு? கர்த்தர். நன்மையே அவர்தான் இருக்குது. மற்றவங்க நன்மை செய்யறாங்கன்னா எங்கிருந்தோ எடுத்துதான் பண்றாங்க, செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் நன்மை செஞ்சாருன்னா அவர் என்ன பண்றாரு? அதை கிரியேட் பண்றாரு. உங்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம்? மற்றவங்க இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் இல்லாததையே உங்களுக்காக உருவாக்குவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த நன்மை வேணும், அந்த நன்மை எந்த கடையிலுமே இல்லை. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த நன்மை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட நன்மையை உங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரா? உருவாக்குறார், உண்டு பண்றார். ஆமென். உங்களுக்காக அந்த நன்மையை ரெடி பண்றார். ஐயோ, என் பிள்ளைக்கு இந்த நன்மை தேவைப்படுது, என் பிள்ளை யார் யாருக்கோ போறா, யார் யாருக்கோ போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்து அழும்போது, என் பிள்ளைக்கு இந்த நன்மை நல்லா பண்ணி ஆகணும் செஞ்சாங்க. உங்களுக்கு யாராவது நன்மை செஞ்ச முடியாது. உங்களுக்கு எந்த மனுஷனும் சரி, தகப்பனால, தாயால, கணவரால, மனைவியால, பிள்ளைகளால, பெற்றோரால, பாசால, கூட வேலை செய்யறவனால, பக்கத்து வீட்டுக்காரனால, சொந்தக்காரனால, சகோதரனால, உறவினால, உற்றால, ஒருவனால செய்ய முடியாத நன்மையை உங்களுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணி ஆண்டவர் தருவார். ஏன்னா அவர்தான் நன்மைகளின் உறைவிடம், நன்மைகளை உருவாக்குகிறவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை என்ன பண்ண மாட்டாரா? வழங்காமல் இருக்க மாட்டாராம். ஆண்டவரே, நான் உண்மை உத்தமமா இருந்தனே, நீங்க நன்மை தரலையே நீங்க ஒருத்தரோட நீங்க கேட்கவே முடியாது, விடவே மாட்டார். கேள்வியெல்லாம் கேட்க விட மாட்டார்கள் ஆண்டவர். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க உத்தமா நடந்திருப்பீர்கள் என்றால் அதற்குரிய பலனை, அந்த பிரயாசத்திற்குரிய பலன் நிச்சயமாக கர்த்தர் பண்ணுவாரு. நன்மை எப்படி தெரியுமா தராரு? திருப்தியாய். அதான் ரொம்ப முக்கியம். நன்மை நல்லா பண்றாரா? ஆண்டவர் போது. ஆண்டவர் திருப்தியான அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து பார்த்து தூங்கி கண்ணாவே சொல்லுது. பார்த்து கண்ணை சொல்லுங்கள பார்த்து சொல்லுதாங்க. கண்ணை திருப்தி நாங்க சொல்லுங்க பார்க்கலாம். போதுங்க. அதுதான் அதாவது நம்மளோட ஒரு பழம் சொல்ல முடியுமா? மனுஷன் போதும்னு ஒண்ணுதான் சொல்லுவாங்க. சாப்பாடு ஆண்டவர்கள் எல்லாத்துக்கும் போதும் சொல்லுவாங்க.
அல்லேலூயா. திருப்தியாய் ஆண்டவர் தருவார். மனுஷன் நம்ம கிள்ளி தான் கொடுப்பான். நமக்கு 10 ரூபா தேவைன்னா 2 ரூபா தான் என்ன பண்ணுவான் கொடுப்பான். அதுவே 10 முறை அலைய வைப்பான், 4 முறை யோசிப்பான், 5 முறை திருப்பி கொடுத்துருவியான்னு கேட்பான். இப்படிலாம் கேட்டு கேட்டு தான் என்ன பண்ணுவான். எவ்வளவு 2 ரூபாய்க்கு கொடுப்பான். நம்ம 10 ரூபா கேட்டோம்னா அந்த 10,000 ரூபாய். ஆண்டவரே நான் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதப்பா இதை வச்சுட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருப்தியாய் கத்த என்ன பண்ணுவாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு தான் நீங்களும் நான் ஜனமா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தம் எல்லாரையும் தியானித்து நீங்களா தியானிக்கணும். ஆண்டவரே இந்த நன்மை எனக்கு வேணும் ஆண்டவர். எல்லாருமே நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஏதாவது ஒரு நன்மை குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க கணவருக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சகோதரருக்கு, உங்க பெற்றோருக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு ஏதாவது நன்மை நீங்க காத்திருக்கிறீங்கன்னா ஆண்டவரே இந்த நன்மை வேற ஒருவராலும் தர முடியாது ராஜா, நீங்க மாத்திரம் தான் தர முடியும்னு சொல்லி இன்னைக்கு கேட்க ஆரம்பிங்க. நிச்சயமா ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு முடிவை நீங்க சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கடைசியா ஒரு 4-5 காரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவர் தர வசனத்தை மாத்திரம் வாசி நான் முடிக்கிறேன், விளக்க முடியாது. ஏன்னா நீ கேட்கிற மனநிலை கொஞ்சம் குறையுது. வசனத்தை மாத்திரம் வாசிட்டு எப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவர் தரா தெரியுமா? வாசிங்க. முதல்ல உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க வரலாம். கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தரும் கர்ப்பத்தின் கனியிலும் மிருகஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை தருவாராம். கர்த்தத்தை கர்த்தர் மையப்படுத்துவாங்க. எப்படிப்பட்ட நன்மை? பரிபூர்ணனா திருப்தி கூட அது மேல. அதுல எந்த குறையுமே என்ன பண்ண முடியாது. பூரணத்துக்கும் மேல பரிபூர்ணம். பரிபூர்ணமான நன்மை ஒரு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு தருவா. அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமான நன்மை தருவா. அடுத்தது எப்படிப்பட்ட நன்மை தரா தெரியுமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். நான் 2 வசனம் வாசிக்கிறேன், நான் 3 தான் வாசிக்கிறேன். உபாகமம் 30. பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிறோம் உன்னை பெருக பண்ணுவார். பெருக பண்ணுகிற நன்மை. அல்லேலூயா. இன்னைக்கு இருப்பதை பார்த்தால் 1000 மடங்கு ஆண்டவர் பெருக பண்ணுவார். கேரளத்தை எத்தனை மையப்படுத்துங்க. உங்க வீடு பெருகப்படும். உங்க பிள்ளைங்க பெருக்கத்தோடு வளருவாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல இன்னும் பெருக்கத்தை நீங்க பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. பெருக பண்ணுகிற நன்மை. 3வது சங்கீதம் 23ஆம் வசனம் வரலாம். ஈஸியா சொல்லலாம் வசனத்தை. சங்கீதம் 23 சாக்காம சொல்லலாமா? தொடர்கிற நன்மை. நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வரும். என்ன வரும்? அப்புறம் நன்மை. நீங்களாம் போறீங்களோ உங்க பின்னாடியே நன்மை வரும். அது ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணுமா? உங்களுக்கு ஒரு நன்மை பின்தொடர்ந்துட்டே இருக்குன்னா உங்களை போல என்ன போல பாக்கியசாலி யாருக்கு கொடுக்க. நம்ம போற இடத்தெல்லாம் நம்ம யார் வீட்டுல கால வைக்கிறோமோ அங்கெல்லாம் அவங்களுக்கு நன்மை நம்மளமா. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம போய் நிக்கிறோம்னா நம்மளமா ஓனர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வார். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு போத்திபாருக்கு அவன் மூலமாய் ஆண்டவர் அதிக நன்மை செய்தாரோ நம்மளமாய் அநேகருக்கு ஆண்டவர் பண்ணுவாராம் நன்மையை செய்வார். 4வது இப்ப வாசி திருப்தியாக்கிற நன்மை. இப்ப வாசி தெரியுமா? வாசிக்க ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 103:5 வாசிக்க பார்க்கலாம். நன்மையா நம்முடைய வாய் என்ன பண்றாரா? திருப்தியாக்குகிற நன்மை. 5வது சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன பண்றாரா? குறைபடவே படாது. குறைவுபடாத நன்மை. உங்களுக்கு எதுவுமே குறைவா இருக்காது.
விசுவாசிக்கலாம்னு சொல்லாமே. அது எப்படிங்க குறைவே நான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா டெய்லி இருக்கும். எனக்கு குறைவே இருக்காதுன்னா நீங்க குறைவே வர மாட்டீங்க. ஏன்னா நான் சொல்றேன், இது எத்தனை பேர் நான் சொல்றது வச்சிருக்கீங்க கை தூக்கி பாருங்க. இதை சொல்றதெல்லாம் யாரு? ஆண்டவர் சொல்றார். ஆவியானவர் எவ்வளவோ கூட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த தியானத்தை வச்சு என் பிள்ளைகளுக்கு இதை சொல்லு, இந்த வசனத்தை சொல்லு. ஐயா சொல்றது ஒரு வாக்கு நான் மெசேஜ் கொடுக்கும்போது, ஐயா இதுதான் ஒரு வசனத்தை எடுத்து 1 மணி நேரம் பேசுறாருன்னு தெரியல அப்படின்னா, அது எனக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படின்னா பேச முடியல. ஏன்னா வசனம் தான் உள்ள போனோம். நீ சொல்றதா இருக்கக்கூடாது. வசனத்தை சொன்னா நான் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவேன்? இதை செய்வேன். அதனாலதான் உங்க வசனத்தை வாசிக்க வச்சா வசனத்தை வாசிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன். 2 காரணத்தையே வாசிக்க வைக்கிறேன். முதல் காரணம் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? கிரியை. 2வது காரணத்தை இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். தூங்க மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த 2 காரணத்தை தான் வாசிக்கிறாங்க. முதல் காரணம் ரொம்ப முக்கியமான காரணம். என்ன? வசனம் கொடுக்கல என்ன பண்ணலாம்? கிரியை செய்யும். பாருங்க, கடைசியா சகரியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரங்கத்து திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை கடைசி ஆண்டவர் சொல்றாரு, டபுள் போர்ஷன். I will give you double portion of blessings. இரட்டிப்பான நன்மை நான் பண்ணுவேன், தருவேன். வருஷம் எல்லாமே டபுளா பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சம்பளம் டபுளா போகுது. விசுவாசிக்கிற சத்தத்தை உயர்த்தி அது எப்படியா இருக்காம ஆவியா ஆண்டவர் நம்பு. அவரால் முடியாது. நம்புறதுக்கு காசா பணமா சொல்றது பார்க்கலாம். இப்போ நீங்க ஐயா நம்பணும்னா ஒரு 5000 கொடுத்துட்டா நம்பணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்புறதுக்கு எதுக்கு பணம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் அதை நம்புறேன் அப்படின்னு சொல்றது இலவசமா நம்பி இலவசமா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். நீங்க இந்த வருஷம் என்னுடைய சரீர ஆரோக்கியம் டபுள் மடங்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுக்க போறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம ஜனத்துக்கு எப்போதும் நன்மை தான் செய்யறார். நன்மையும் கர்த்தர் நன்மையானதே தருவார். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து எப்போதும் நன்மைதான் வரும். நன்மைதான் பிள்ளைகளுக்கு வரணும்னு விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கே தெரியும். அதுதான் தெரியும். நீங்களும் நானும் எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவர் விருப்பம் நல்ல ஆரோக்கியமா, நல்ல மனநிலையோடு, சவுண்ட் மைண்டோடு, நல்ல குடும்பத்தில் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, எந்த குறைவும் இல்லாம மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான அளவுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்து, உங்களை எல்லாருக்கும் அவர் கேளுங்க, அந்த மாதிரி கொடுத்து எல்லாரும் முன்னாடி அப்படியே ராஜாக்களாக ராஜாத்திகளாக வளர்ந்து ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற சித்தம் பிச்சைக்காரனை போல இருக்கிறதல்ல, வியாதிஸ்தரை போல இருப்பதல்ல, குறைவுள்ளவனை போல இருப்பதல்ல. இதெல்லாம் ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம். நன்மையினால நிரப்பப்படணும். உங்க மூலம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். வாழை பிள்ளை மூலமா இருக்கிற வாழை பிள்ளைகள் தீர்மானம் இல்லை, என் மூலமா எங்க அப்பா அம்மா ஆசீர்வதிக்கப்படணும். எங்க அப்பா அம்மா என்ன ஆசீர்வதிக்கிறது, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. மனைவி பார்த்து தீர்மானங்க, கணவர் பார்த்து தீர்மானம் எடுங்க. என் மனைவிக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், கணவருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், என் சகோதரருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், என் பேரப்பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், என் பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். ஆண்டவர் நன்மையை எனக்கு மூலமா தரப்போறாரு. ஏன்னா நான் நன்மைகளின் ஒரு ஊற்றாக என்ன ஆண்டவர் உலகத்துல மாற்ற போறாரு. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சரி, கடைசியா நான் முடிக்கிறேன். எப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவர் தரா சொல்லுங்க. முதல்ல தைரியமா, தைரியம் எடுத்துக்கலாம், தைரியம் கொடுத்துறேன்.
வேகம் வேகம். எடுத்து கிளம்பி எடுத்துக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். முதல் நன்மை என்ன? இரண்டாவது பெருக பண்ணோம். மூணாவது அழகா இருக்குல்ல, இல்ல பல செஞ்சு பார்த்துட்டு பெருக பண்ணோம். இரண்டாவது பெருக பண்ண. மூணாவது என்னது? நாலாவது, அஞ்சாவது, கடைசியா அல்லேலூயா. கடைசியா வசனத்தை வாசித்து வரலாம். வாசித்து வசனத்தை 31-14. ஆத்மாவை கொள்மையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் நடிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இருக்கிற உட்கார்ந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இருக்காங்க. வெளியில உட்கார்ந்து நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா பேசுறது? நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய ஜனம். அப்படி சும்மா கை கட்டுங்களா? நான் பேசுறது கேட்கலாம். வெரி குட் வெரி குட். பரத்துறது இருந்துருக்காரா? பரத்துறது கண்ணிலே மாட்டாரு. வெரி குட் சூப்பரா. ரைட்டு. நான் பேசுறது கேக்குதா? ரைட். நீங்க வெளியில உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்து நம்மலாம் யாரு? நம்மலாம் யாரு? கர்த்தருடைய ஜனம். நம்ம எப்படி ஆண்டு ராசிக்கு போறாரு? நன்மையினால அவர் திருப்தியாக்கி வருஷம் முழுவதும் நமக்கு ஜீவன், சுகம், பலன், பாதுகாப்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, வல்லமை, செழிப்பு எல்லாத்தையும்